வேகத்தில் சாதித்த இந்தியாவின் இளம் காற்பந்தய வீரர் அஸ்வின் சுந்தர் தனது விவேகமின்மையால் அந்த காரிலேயே தனது இன்னுயிர் மனைவியோடு மாய்த்திருந்தார். சிறு வயதிலேயே லட்சிய பெரு நெருப்பாக வளர்ந்த ஒரு சாதனை வீரன் விபத்துக்கு இரையாகிவிட்ட சம்பவம் பலரையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. அஸ்வின் சுந்தர் சாதனை தாகமும் லட்சிய துடிப்பும் வெற்றிக்கான வேகமும் கொண்டு வளர்ந்த இளைஞர். இதுதான் இவரின் அடையாளம். ஒரு தொழிலதிபருக்கு மகனாக பிறந்த இவர் சிறுவயது தொடங்கி பைக்கையும் கார்களையும் காதலிக்க தொடங்கினார். 10 வயதிலேயே கார் ஓட்ட கற்றுக்கொண்ட அஸ்வின் சுந்தரின் மனதில் தான் உலக சாம்பியனான மைக்கேல் ஷூமாக்கர் போல பரிமளிக்க வேண்டும் என்ற ஆசை துளிர்க்க தொடங்கியது. சாதிக்க வேண்டும் என்பதற்காக மது பழக்கத்திற்கோ புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கோ அடிமையாகாமல் உடலை பேணுவதில் சிரத்தை செலுத்திய இளைஞர் சர்வதேச போட்டிகளில் களமாடுவதற்காக தன்னை நாள்தோறும் தயார்படுத்திக் கொண்ட சாதனையாளன் என்கின்றனர் இவரை அறிந்தவர்கள். தேசிய அளவில் மட்டுமல்லாது சர்வதேச அளவிலும் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் தனது அசாத்திய திறமையால் வெற்றி கனியை பறித்தவர். இல்லை, அவர் கோ கார்ட்டிங்கு இப்போ நம்ம இந்தியாவுக்கு நிறைய அவார்ட்ஸும் பண்ணியிருக்காப்லிங்க. டீட்டெயில்ஸ் அவர் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியுங்க. Volkswagen பிராண்ட் அம்பாசிடர் அவர் தான். Yamaha பைக்ஸு, பைக் ரேசிங்கில் இருந்தால் எல்லாத்துலேயுமே பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அவன் பண்ண பெஸ்ட் டைமிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரேக் பண்ண முடியாமல் இருக்குது. கடந்த ஆண்டு கொழும்புவைச் சேர்ந்த நிவேதிதா என்ற பெண்ணை காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார். அவரின் மனைவி நிவேதிதா ஒரு மருத்துவர் ஆவார். மனைவியுடன் காரில் செல்லும் போது தான் ஒரு காற்பந்தய வீரன் என்ற மமதை ஒருபோதும் அவருக்கு ஏற்பட்டதில்லை என்றும் நிதானமாகவே சாலைகளில் அவர் பயணித்தார் என்கின்றனர் அவரை நன்கு அறிந்தவர்கள். அவன் பை ப்ரொஃபஷன் இஸ் அ ரேசர். ஸோ அவன் டிரைவிங்லாம் வந்து அந்த மாதிரி ரேஷ் டிரைவிங்லாம் இருக்க சான்ஸே கிடையாது. ப்ளஸ் அவனுக்கு இந்த சிகரெட்டு தண்ணி எந்த பழக்கமும் கிடையாது. டீ டோட்டலர். பட் எப்படி ஒருவேளை டயர் பஸ்டாகி அவன் கண்ட்ரோல் மிஸ் பண்ணி போய் அடிச்சானா அப்படின்ற என்னன்னு தெரியலிங்க. டுடே வி லாஸ்ட் ஹிம். இந்நிலையில் அஸ்வின் தான் வைத்திருந்த BMW காரில் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு ஒரு கேளிக்கை நிகழ்ச்சிக்கு சென்றார். சென்னை லீலா பேலஸ் ஹோட்டலில் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இரவு சுமார் 1:30 மணி அளவில் வீடு திரும்பினார். வழக்கத்திற்கு மாறாக அதிவேகமாக வீடு திரும்பிக் கொண்டிருந்த அஸ்வினின் கார் பட்டினப்பாக்கம் அருகே திடீரென கட்டுப்பாட்டை இழந்தது. உச்ச வேகத்தில் வந்த கார் வேகத்தடை மீது ஏறி காற்றில் பறந்து சென்று பக்கவாட்டில் இருந்த மரத்தில் மோதியது. உடனடியாக கார் தீப்பிடித்து எரிந்தது. இதில் கணவனும் மனைவியும் காரிலேயே கருதினர். MCR நகர், MRC நகர் மெயின் ரோட்லேயே. ஃப்ரெண்ட்ஸை அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவர் வந்து ஒரு 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 நார்மலாக இருந்தார். லைக் அந்த பொசசிவ்னஸ் எதுவும் இருக்காது. ஒரு ஃப்ரெண்டு எப்படி இது பண்ணுமோ அப்படி தான் இது பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி ஆனது நாங்கள் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா கல்யாணம் ஆகிட்டு லைக் 1 year 1 month தான் ஆயிருக்கு. ஸோ எங்களால் இது ஈஸியாகவே அக்செப்டே பண்ணிக்க முடியல. அவ்வளவு எளிதில் தீப்பிடிக்காத BMW கார் மிக அதிவேகத்தில் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அந்த காரில் வேகத்தை அதிகரிக்கும் எரிவாயு பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் சில கார் மெக்கானிக்குகள் தெரிவிக்கின்றனர். தனது பெற்றோருக்கு ஒரே மகனான அஸ்வின் பொது சாலையில் அசுர வேகம் காட்டியதில் அந்த வேகமே அவரை ஏமாற்றி கொன்றுவிட்டது என புலம்புகின்றனர் அவரின் உறவினர்கள். விபத்து ஏற்படுத்திய காரை அடுத்த வாரம் விற்க இருந்ததாகவும் ஆனால் அதற்குள் இப்படி ஒரு கோர மரணம் ஏற்பட்டுவிட்டதாகவும் வேதனைப்படுகின்றனர் அவரின் நண்பர்கள். சர்வதேச சாலையின் தரத்தை இந்தியாவில் எதிர்பார்ப்பது தவறில்லையா என்ன? இந்தியாவின் நாளைய சாதனை நாயகனை கொன்றது அவரின் அசுர வேகம் மட்டுமல்ல, நமது தரமற்ற சாலைகளும் தான்.